எங்கப்பா என்ன கூட்டிட்டு போறீங்க? பட்டணத்துக்கு போறோம்டா. எதுக்குப்பா? பட்டணத்துக்கு எதுக்குப்பா? எதுக்கா? தம்பிக்கும் உனக்கும் எனக்கும் சட்டை, அம்மாவுக்கும் எனக்கும் புடவை துணிமணி, பூவு, பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு வர்ற லாரியில திரும்பி வந்துடலாம். வா. அப்பா என்னவா? என்னடா? நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்களேப்பா. அப்படியா? வா. என்ன இருந்தாலும் 500 ரூபாய் ஜாஸ்தி தான். அப்படி சொல்லாதீங்க அண்ணே. அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. ரொம்ப கெட்டிக்காரன், சீட்டாட்டத்துல ஜோக்கர் மாதிரிங்க. நீங்க எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுவான். ஆனா அவனை பார்த்தா ஓன் ஜாட அடிதையா. பெத்த பிள்ளைய கழுத கூட விக்காதுங்க. திருவிழாவில மாட்டினா இவன் அழைச்சிக்கிட்டு வந்து அன்பா வளர்த்த எல்லா கெட்ட பழக்கமும் பழகிட்டான். தப்பு தண்டாவுக்கு தான் லாயக்குன்னு உங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருக்கேன். இதுதான் உண்மைங்க. இதுல தில்லுமுள்ளு ஒண்ணுமே இல்லைங்க. சுத்தமான சரக்கு. பணத்தை விடுங்க. இந்தா சொல்ல. ஏண்டி கோல்கொண்டா, நீ இன்னும் தூங்கலையா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். புள்ளி எங்க? ஏதோ இங்க இருக்கானே. இவன் இல்ல, நான் பெரியவனு சொல்றேன். உங்க கூட தானே வந்தான். எங்க அவன்? அவன் என் கூட தான் வந்தான். எங்க போனானோ? உங்க வளர்ல மூட்டை கட்டி வச்சு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அவன் சோறு கூட திங்காம உங்க கூட தானே வந்தான். அவனுக்கு சோறு போடாம நான் எப்படி தூங்குவேன்? அப்ப ஜென்மத்துல நீ தூங்க மாட்டேன் என் கோல்கொண்டா. உன் பெரிய மகன் உன் கண்ணுல படமாட்டான். என்ன சொல்றீங்க? என் பிள்ளைக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும்னு பொழைக்கிற வழியை காட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு சோத்த போடு, விஷயத்தை அப்புறமா சொல்றேன். முதல்ல என் பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுங்க. 500 ரூபாய்க்கு வித்துட்டேன். அட அதிர்ஷ்டம் இருந்தா 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பான். சந்தோஷப்படுறீ கோல்கொண்டாவ. என் பிள்ளைய வித்துட்டீங்களா? ஆமா. உன் ரத்தத்தை குடிப்பேன்டா. எங்கடா என் புள்ள? நீ குடிக்கிறதுக்காக நான் பெத்த புள்ள வித்துட்டியா? அவரை விக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உன் ரத்தத்தை நீ என் உயிரை எடுப்பியா? உதவாக்கிற பிள்ளைகளை பெத்துட்டு அவங்களை வளர்க்கிறேன்னு சொல்லி என்ன பட்டினி போட்டிருக்க. அவனை வித்துட்டேன்னு இவ்வளவு கோபம் வருது அவனுக்கு. குட் மார்னிங் தலைவா. மூஞ்சியில மார்னிங் தெரியல, ஈவினிங் தெரியல. யார் இந்த ஆண்டி பைய? பொடியாண்டி. வெங்காய ஆண்டி. ரொம்ப சல்லுசா வாங்கின தலைவா. நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப பயன்படுவான். என்னடா இவங்க அம்மாவை காட்டுறேன்னு சொன்னா நமக்காக எது வேணாலும் செய்வான் தலைவா இவன். எங்க அம்மா கிட்ட என்ன அனுப்பிடுங்க. என்னடா இவங்க அம்மா டேம? ஏண்டா உங்க அம்மாவை நான் காட்டுறேன். நான் சொல்ற வேலையை நீ செய்வியா? ஓ, எங்க அம்மாவுக்காக எது வேணா செய்வேன். எதுனாலும் ஓ, எதுனாலும். எதுனாலும். அப்போ இந்த கத்தியால அவனை குத்து. ஏய்! பெரிய சிங்க குட்டியை கொண்டாந்துருக்க. இப்போ இருந்தே முறையா ட்ரைனிங் கொடுத்தோம்னா நமக்கு இவன் பெரிய அடியாளா இருப்பான். அம்மா பத்மா, கூப்பிட்டீங்களாப்பா? இந்தாம்மா
இந்த 20,000 பத்திரமா வைமா. நம்ம வீட்டு மேல வாங்கின கடனை தீர்த்துட்டேம்மா. வீட்டை வித்துட்டீங்களா? ஆமாமா, வேற வழி இல்லம்மா. எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு எனக்கு எதுக்குமா? உன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும், நீ 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா, அதாமா என் ஆசை. பத்திரமா, நான் வெளியே போயிட்டு வரேன். அக்கா அக்கா வரே இருடா. இப்படி வெளியே வாய. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? தப்பா நினைச்சுக்க மாட்டியா? நினைக்க மாட்டேன், சொல்லு. சொல்லு. நிஜமா? நினைக்க மாட்டேன்டா. எங்க அண்ணனை நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன சொன்ன? வாங்க வாங்க முதலியா சார், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. ஆ, உட்காரு. அடடே, வாங்க 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 வாங்க. இந்தாங்க இந்தாங்க. என்னடி? வரதட்சணை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவரு பேசலன்னா நான் பேசுறேன். சம்பந்தி சம்பந்தி, கூப்பிட்டீங்களா சம்பந்தி? முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வரதட்சணை பணம் தரலீங்களா? வரதட்சணை படம் தரேன், அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏதோ கொண்டாரு கொடுக்குறீங்கிற. என்னாச்சு? பணத்தை காணுமே. என்னைய வருகையோட வர பணங்கயா? சம்பந்தி, வரதட்சணை பணத்தை பீரோல வச்சிருந்தேன், பார்த்தா காணும். ஆனவனு கதை வர்றியா? என்ன தைரியமையா உனக்கு? இந்த தகுடுதத்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சம்பந்தி, எந்திரா. சம்பந்தி, சம்பந்தி, கல்யாண வீட்டை திருட்டு நடந்திருக்கு. உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன். இப்ப கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறியா? கும்பிடுறியா? உன் செப்படி வித்தை எல்லாம் என்கிட்ட செல்லாதியா? இதே முகூர்த்தத்துல வேற பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் இல்லையா? சம்பந்தி, சம்பந்தி, நான் காவலிக்கிறேன் சம்பந்தி. கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. இல்லைங்க, வரதட்சணைக்காக நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? உங்க அப்பா பழைய காலத்து மனுஷன். நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லிட்டு தாலி கட்டுங்க. இல்லன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கு? பொண்ணு கல்யாணம் வாழ்க்கையை பத்தி நீதி கட்டிட்டு வந்து போயா. அவ்வளவு இறக்கம் இருந்தா நீயே வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போ. சம்பந்தி, மாப்பிள்ளை, நீங்களாவது மகன் போயா. அண்ணா எப்படி மட்டமா பேசி போறான் பாத்தியா? கேவலம் வரதட்சணைக்காக இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறான். அண்ணா அக்காக்கு வாழ்வு கூடண்ணா. இதே மனமேடையில இதே முகூர்த்தத்துல தாலி கட்டினா அண்ணா அக்கா கண்ணீரை நீயா தொடனா? சொல்ற கேளண்ணா. அஞ்சுபா, என்னடா சொல்ற நீ? அதான் நல்லது தம்பி, நீயே கட்டிக்க. ஆமா தம்பி. தம்பி, அவ யோசனைப்படியே செய்யுங்க தம்பி. இப்ப நின்னு போனா நான் இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாது. நான் ஏதாவது குளமோ குட்டையோ பாத்துக்க வேண்டியதுதான். என் பொண்ணு தூக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தம்பி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். பாஸ்கர், எத்தனையோ முறை எங்க மானத்தை காப்பாத்திருக்கேன். இனிமே உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. சரி, நான் எப்படி? நீதான் கட்டிக்கணும், நீதான் கட்டிக்கணும். ஒத்துக்கண்ணா. தம்பி, இந்த அட்ரஸ் தெரியாதுமா, அங்க போய் கேளுங்க. எங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு?
நில்லு, அங்கே நில்லு. என் கழுத்துல தாலி கட்டிட்டோன்னு சந்தோஷப்படாத. உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் இல்ல. உன்னை கண்டாலே உடம்பெல்லாம் எரியுது. அது எனக்கும் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சு என்ன எது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? உன் மேல எனக்கு பிரியம். அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும். உன் மிராசுதார் ஜபர்தஸ்த காட்டி பணத்தை அள்ளி வீசி எங்க குடும்ப ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசு மாறி போயிடும் நினைச்சியா? அது கனவுல கூட நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி உனக்கு தாலி கட்டல. இதை நீ நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி. என் மேல விருப்பம் உள்ள பொண்ணா நீ மனவரையில இல்ல. உன் கண்கள்ல வெறுப்பும் ஆவேசமும் தான் தெரிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற அவமானத்துல உங்க அப்பா தூக்குல தொங்கிட கூடாதுங்கிற பயத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மீறி உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல், அன்பு, பிரியம். பிரியமா? என் மேல பிரியமா? அது நடக்காது. நீ நானும் நெருங்கிறது இந்த ஜென்மத்திலே இல்ல. கவலை இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் என்ன நீ வெறுத்துட்டு ஒதுக்குன பிறகு நான் என் கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட இறங்கி வருவேன்னு நினைக்காத. வெளிப்பார்வைக்குத்தான் நான் நீ என் கணவன் மனைவி. இனிமே நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு மனைவியும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்க. வர. சாரி, நான் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன். ஹாய் சுட்டி. ராகவ், ரகசியமா சந்திக்கிறதுல எவ்வளவுதான் என்பது இருந்தாலும் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறத விட்டுடணும். பயம் இல்லாம நிம்மதியா பழகிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேனே. என்னது? தீபாவளி லீவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைசூர் பேலஸ்க்கு பிக்னிக் போறாங்க. நானும் அவங்க கூட போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊட்டிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். 2 பேரும் ஜாலியா போவோம். ஓகே? நீ என் மேல பிரியம் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னால முடியாது. வாட்? நான் உங்களை ஊட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க நிஜமா என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா? எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நான் உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னால என் தாயை நேசிக்கிறேன், என் அண்ணனை நேசிக்கிறேன், கடவுளையும் நேசிக்கிறேன். கடவுளுக்கு முன்னால நானும் என் அண்ணனும் சேர்ந்து என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுதான் முக்கியம். Fantastic. உங்களுக்கு அம்மா அண்ணா இருக்காங்களா? You mean mother-in-law and brother-in-law? Where? தெரியல ரதி. அவங்கள தேடுற முயற்சியில ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த கடவுள் கருணை வச்சு எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவான்னு நான் நம்புறேன். தீபாவளி நாள் எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு புனித நாளா இருக்க போகுது. அதை நீ புரிஞ்சுக்க. I'm sorry. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்திட்டேனா? மறந்தா தானே ஞாபகப்படுத்துறதுக்கு. இட்ஸ் ஆல் ரைட். நான் உன் கூட வரலையேன்னு உனக்கு வேதனையா இருக்கா? That's all right. வருஷத்துக்கு ஒரு முறை தானே தீபாவளி வருது. ஆனா எனக்கு உங்களை சந்திக்கிற நாளெல்லாம் தீபாவளி தான். அண்ணா, இது கோழிக்கறியா இல்ல கொக்கு கறியா? கொக்கத்துன கோழியோட கறி. பேசாம தின்னுடா. அக்கா, அண்ணனுக்கு நிறைய எடுத்து வை. அப்படி எனக்கும் கொஞ்சம் போடு. என்னடா இது கந்தாவி முறை? அவரை அண்ணாங்கிற என்ன அக்காங்கிற? அப்படித்தான்க்கா, நாமெல்லாம் பூமி தாயின் குழந்தைங்க. இந்த தேசத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் அண்ணனுங்க, பொம்பளைங்க எல்லாம் அக்காங்க. காந்தி தாத்தா உனக்கும் தாத்தா, அண்ணனுக்கும் தாத்தா, எனக்கும் தாத்தா. மொத்தத்துல பார்த்தா நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் முறை தானே. போதும்டா. நான் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சிட்டியா? என்ன தீபாவளி அதுவுமா வீட்டுல இல்லாம கோயிலுக்கு போறீங்களா? பின்ன எதுக்காக என்ன இதையெல்லாம் செய்ய சொன்னீங்க? டேய் அல்ஜிபா, நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொரு தீபாவளிக்கு அந்த முருகன் கோயிலுக்கு போறத மட்டும் இந்த ஜென்மத்துல விட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்திய வாக்கு. இல்லாத அம்மாவை விட இருக்கிற பொண்டாட்டி முக்கியம் இல்லையா? மனைவி இருந்த நான் இல்லாத மாதிரி தானே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறேன். அக்கா, அண்ணன் தேங்க்ஸ் சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு. கேக்குதா? நான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கேன். நீ வாய மூடிக்கிட்டு தின்னு. நல்ல நாள வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இங்க பண்டிகை நாள்ல ஊரை சுத்துறேன்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாம் திருத்த முடியுமா? எல்லாம் என் தலைவிதி. என்னம்மா அது? என் சம்பளம் 200 ரூபாய் தானே, 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே. நாளைக்கு தீபாவளி இல்லையா? அதனாலதான் இந்த 300 ரூபாயை உங்க மேல பிரியப்பட்டு நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். Take it with pleasure.
ஆயா நாளைக்கு காலையிலே வீட்டுக்கு வந்துருங்க. ஹாப்பியா இங்கே ஒன்னா பண்டிகை கொண்டாடிடலாம். இல்லம்மா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் குன்றத்தூர் கோவிலுக்கு போவோம். துரதிருஷ்டவசமா 12 வருஷமா போக முடியாம போயிடுச்சு. நாளைக்கு தவறாம போயே தீரணும். வரேம்மா. என்ன இது, ராகவன் கூட முருகன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாரு. அது என்ன அவ்வளவு பெரிய கோயிலா? ஆஃப் கோர்ஸ். சாமந்தி வித்தான வேள மல்லி சாமந்தி வித்தான வேள முத்து முத்தான முத்தங்கள் தந்தாலே என் உள்ளம் பூரிப்பு, உன் சிரிப்பு மத்தாப்பு, நம் தாயின் பாடலே மனசுக்குள் நின்றதே. அன்பான நெஞ்சமே எங்கம்ம தெய்வமே. மல்லி சாமந்தி வித்தான வேள முத்து முத்தான முத்தங்கள் தந்தாலே போதும் அம்மா, நீ இருந்தா போதும், வேறு எதுவும் வேணாம், உன் பாசம் ஒன்றே போதும். அண்ணன் தம்பி வேறில்லை, அம்மாக்கு 2 கண்ணல்லோ, கண்ணு 2ம் வேறேதான், பார்வை மட்டும் ஒன்றேதான். அப்பனே முருகா, என் 2 பிள்ளைகளையும் பார்க்க துடிச்சிட்டு இருக்கிற தாய்னா, என் பிள்ளைகளை எனக்கு காட்டுப்பா. இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட கேட்கிற வரும் இது ஒண்ணுதான்ப்பா.
என்னப்பா சகோதரா? அடே உனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா ஒரு தெய்வத்தை தேடிக்கிட்டு இந்த தெய்வத்திட்ட வந்திருக்கேன். ஆமா, உனக்கு என்ன கோவில்ல கச்சேரியா? நோ 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 கச்சேரி இல்ல பிரதர், வாக்கு கேட்க வந்திருக்கேன். ஒரு விஷயம், படிக்கட்டுல இருக்கும்போது ஜாக்கிரதையா இறங்கி போகணும். ஏன்னா பின்னாடியே பார்த்துட்டு முன்னாடி போக முடியாது. நீதான்ப்பா பார்த்து ஜாக்கிரதையா மேலே ஏறி போகணும். ஏன்னா நான் மேலே ஏறி வந்த படிகள்ல தான் இப்ப நீ நின்னுட்டு இருக்கிற. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இந்த படிக்கட்டுகளுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஓகே பொண்டாட்டி சொல்றான்னு வேலையை விட்டுறதுங்கறியா? நல்லா இருக்கு. எந்த பொண்ணு சம்பாதிக்கிற கணவனை வேலையை விட்டுடுன்னு சொல்ல மாட்டா. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்குன்னு தான் இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்றா. இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்பு இல்லையோ, இன்னைக்கு வேலையை விட்டுடுன்னு சொல்லுவா, நாளைக்கு வெளியே போகாதன்னு சொல்லுவா, நாளைக்கு சமைச்சு போடுன்னு சொல்லுவா. இப்படி புது பொண்டாட்டி முகத்துல சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உன் சங்கதி டாம். சரியோ தவறோ என் வழியில் என்ன போக விடுங்க. போடா போ. போக்கிடம் இல்லாம என்கிட்ட வந்த சொந்த மகனா நினைச்சு என்ன போல ஒரு மனுஷன் ஆக்குன, அதையெல்லாம் மறந்துட்டு போறேன்னு நினைக்கும் போது என் மனசு டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மேல உண்மையில உனக்கு அன்பு இருந்தா நீ இங்கதான் இருக்கணும். எந்த வேலையும் செய்ய வேண்டாம், என் கூட இருந்தாலே போதும் டாம். சார், நீங்க சொல்ற நியாயமான வேலை எதுவா இருந்தாலும் உங்களுக்காக செய்யறேன். ஆனா இனி ஒண்ணும் பேசாதே. இன்னையில இருந்து இந்த வீட்டு விவகாரம் எல்லாம் நீதான் பாத்துக்கணும். முக்கியமா என் செல்ல பொண்ணுக்கு கார்டியன் நீதான். உன்னை எதுக்கு கார்டியனா நியமிக்கிறது தெரியுமா? ஸ்டேஜ் மேல தையா தக்க நாடுற ஒரு விரும்பையா ஒண்ணும் தெரியாத என் பொண்ணுக்கு காதலுங்கிற சாக்லேட்டை காட்டி என் ஆஸ்தியை அபகரிக்க பாக்குறான். அவனை நீதான் டாம் செய்யணும். ஆகட்டும் சார், அவன் விஷயத்தை இப்பவே ஒரு கை பாத்துறேன். ஐயா, உங்க சித்து விளையாட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புலி போல சீனவன பூனை போல மாத்திட்டீங்க. நமக்கு என்ன லாபம்? பூதலிங்கம் ஐயா, அதனாலதான் சொல்றேன், உன் மூளை முழங்கால இருக்கு, உன் மரமண்டைக்கு என் விஷயமெல்லாம் புரியாதுன்னு. நாம வாழணும்னா சில பேரை பணத்தால அடிக்கணும், சில பேரை கோடாரியால வெட்டணும், இவன மாதிரி ஆளுங்களை சென்டிமெண்டால பிடிக்கணும். அப்போ உங்க மூளை வங்காள வெடிக்கூடாங்க, கப்பலே விடலாம். ஜாவரா அடிக்காத மூதேவி, புரிஞ்சுகிட்டு நட. இல்லன்னா உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி டாம். ஹாய் பிரதர், வேனை குறுக்க நிறுத்திட்டீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல பிரதர், கொஞ்சம் லாங்ல போனேன்னா வண்டிக்கு கண்ணு தெரியல, அதான் பாக்குறேன். காருக்கு கண்ணும் இல்ல காலும் இல்ல, உங்க பேச்சுல அகம்பாவம் தெரியுது இல்ல? ஒண்ணுமில்லாத வீணா போனவெல்லாம் இப்படி அகம்பாவமா பேசும்போது நான் அப்படி பேசினா என்ன தம்பி தப்பு? மிஸ்டர், என்ன எப்படி வேணா கூப்பிடுங்க, ஆனா பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா அவன் உங்களை மாதிரி இல்ல. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு தம்பி இருக்கான், ஆனா அவன் உன்ன மாதிரி ரோட் சைடு ரோமியோவா அலையறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஏன் தம்பி. ஐயோ, ரோமியோக்களால ரோட்ல கஷ்டம் வராது பிரதர், ஆனா ரவுடிங்களால ரத்த வெள்ளமே வரும். ரத்த வெள்ளத்தை உண்டாக்குறவங்க எல்லாம் ரவுடிங் இல்ல பிரதர். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். என்னன்னு? கன்றாவி பாட்டு பாடி கன்னி பெண்களை பைத்தியமாக்குற புத்திசாலி பித்தலாட்டக்காரணி. எங்க பெரிய பாளையத்தோட பெண் ரதிய வலையில போட்டுக்கலாம்னு அலையிற. அவளுக்கு எவன் வலை விரிச்சாலும் அவன் தலைய சீவி கழுகுக்கு போடுற ரவுடி போயனா நினைவு வச்சுக்க. நீ எப்போது யாரையாவது காதலிச்சிருக்கியா? காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ஒரு சாய்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என் காதலியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தம்பிக்கு கூட இருந்து உதவி பண்றதை விட்டுட்டு என் காதலுக்கு ஒரு நியாயமா?
நான் காதலிச்சிருக்கேன், அதனால காதலை பத்தியும் காதலர்களை பத்தியும் நல்லா தெரியும். That's good. காதலுக்கு கை கொடுப்பேனே தவிர கெடுக்க மாட்டேன். அப்ப நான் காதலிக்கிறது சரிதானே? சரியோ தவறோ அந்த பொண்ணு உன்னை விரும்பினா நீ கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதனால விடுறேன். ஆனா தவறா ஏதாவது செய்யலாம் நீ திட்டம் போட்டேன்னு வச்சுக்க, உன் தலை தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. பி கேர்ஃபுல். ஒன் செகண்ட். கிறுக்குத்தனமா குறுக்கு வழியில நடந்தா நிச்சயமா உன் தலை கூட தப்பாது. இத நீயும் ஞாபகத்துல வச்சுக்க. ஓகே, பாய். எந்த சாவி எதுக்கு சேருன்னே தெரியல. ஏகப்பட்ட சாவிங்க. இந்த சாவிகளே நம்மள சாவடிச்சிடும் போல இருக்கு. மகாத்மாவே வாங்க. ஆஹா, பெரிய உத்தம புத்திரன் நீங்க. என் மேல உள்ள காதலால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? ஆமா. திடீர்னு ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? இப்போ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நீங்க எதுக்காக செஞ்சீங்கன்னு சாட்சியோட ருசு ஆயிடுச்சு. என்ன சாட்சியம்? இதோ இதான். என்னது? ஓ, இது கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, இவ்வளவு செஞ்சவங்களுக்கு இதுவும் தெரியாதுன்னு ஏமாத்த முடியாதா? காதல்னு சுயநலம் இல்லாத பந்தம்னு மாயாஜால வார்த்தைகளை சொல்லி நீங்க செஞ்சது இதானா? மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்காக வச்ச பணத்தை திட்டமிட்டு திருடி கல்யாணத்தை நிறுத்தி என்ன தந்திரமா கட்டிக்கிட்டீங்க. 10 பேருக்கு மத்தியில எங்க அப்பா மானத்தை எழுந்து போய் அவங்க கை கால்களை பிடிச்சி கெஞ்சப்பவாவது நீங்க செஞ்சது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இவ்வளவு நீசத்தனமா மோசம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப காதல் நடிக்கிறீங்களா? பத்மா, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா சொல்றேன், உண்மையில ஆன தெரியாமல உங்க பீரோல துணிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கீங்க. கல்யாண பந்தல்ல அன்னைக்கு மாயமா மறைஞ்ச பணம் முட்டை பீரோல எப்படி வந்துச்சு? நீங்க ஒரு ரவுடின்னு தான் நினைச்சேன். பித்தலாட்டு திருடணும் கூட. சொல்லுடா, அந்த பணத்தை பீரோல வச்சது யாருன்னு சொல்லு. நான் வைக்கல. சொல்லுடா, யார் வச்சாங்கன்னு சொல்லு. நான் வைக்கல. உனக்கு தெரியும். சொல்லுடா. ஆமாண்ண, நான் தான் எடுத்தேன். அக்கா மேல உனக்கு எந்த அளவுக்கு காதல்னு எனக்கு தெரியும். அக்காவுக்கு உண்மையில ரொம்பவும் வெறுப்புங்கிறது எனக்கு தெரியும். உங்களை ஒன்னா சேர்க்கணும்னா இதுதான் போலன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பணத்தை நான் எடுத்தேன். ஆமாண்ண, வேணும்னா அந்த பணத்துல இருந்து 1 ரூபாய் கூட நான் எடுக்கலண்ணா. உங்க பீரல் தான் ஒளிச்சு வச்ச. அஞ்சுபா, என்ன மன்னிச்சுக்கா. மன்னிச்சிருன்னு ஏன்டா அவ்வளவு போய் கேட்கிற? மனுஷத்தன்மை இருக்கிறவங்க தானே எப்பவும் மன்னிப்பாங்க. மென்மையான காதல் உணர்வுகளை புரிஞ்சுக்காத இரும்பு இதயம் படைச்சவடா. ஒண்ணு கேட்கிறேன், உன்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற? நீ என்ன பெரிய அழகியா, இல்ல பெரிய அறிவாளியா, இல்ல கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா, இல்ல பெரிய குணவதியா? எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்? என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள உன் மேல ஏற்பட்ட ஒரு காதல், எதனால உண்டான பந்தம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தூண்டிச்சே தவிர வேற பொண்ணு கிடைக்காம இல்ல. நீயே எனக்கு கதி அப்படின்னு நான் கிடக்கல. உன் என்ன தவறுன்னு நீ புரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் இனிமே எந்த விதமான காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. என்ன மனுஷன்டா இவரு? என்ன இருந்தாலும் இப்படி. இது உன் கல்யாண பத்திரிக்கை. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு அனுப்பணுமோ அட்ரஸ் சொல்லு, மதன் போஸ்ட் பண்ணுவான். Daddy, what do you mean? நாளைக்கு உனக்கு மேரேஜ்னு சொல்றேன். That is what I mean, baby. Got it? அந்த அயோக்கிய ராகவன் கூட இல்ல, என் கூட. No, Daddy, நான் ஒத்துக்க மாட்டேன்.
அந்த கடவுளை வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நிக்காது. ஏய், இந்த பொண்ணு அறைய விட்டு போச்சு, உன் கதை டாம். அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. ஓகே. என்னம்மா என்னாச்சு? என்னங்க ராகம் தம்பி உள்ள இருக்கானா? இல்லையே, எங்கேயோ போயிருக்கா. ஏன்? சதிக்கு அவங்க அப்பா நாளைக்கு கல்யாணம் பண்ண போறாரு. அந்த கல்யாணம் நடந்தா சதி செத்துருவா. எப்படியாவது இந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லி சதியை காப்பாத்துக்க. ராகம எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா ரதியை காப்பாத்த சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். இல்லைங்க, நாளைக்கு தீபாவளி, நான் முருகன் கோவிலுக்கு போகணும். நீங்க எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க. ரதி, ரதி, ராகவ், ரதி, ராகவ், Don't worry. Come on. மாமா நடக்க கூட நடந்துச்சு. என்னடா, என்ன நடந்தது? ரதியை காணோமா? எல்லா இடமும் தேடிங்களா? ஷோரூம்ல கூட டாம். இது இந்த ராகவனுடைய வேலையாத்தான் இருக்கும். உடனே போய் பாஸ்கரை கூட்டிட்டு வாங்க. டாம். சீக்கிரம் போ. என்னது பாலடைஞ்ச இடத்து கூட்டி வந்திருக்க? நீ இறங்க. சீக்கிரம். என்னப்பா அது இங்க கூட்டி வந்திருக்கான்? இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? தலைவா, இந்த நேரத்துல இங்க இருக்கிறதா நல்லது. நாளைக்கு தீபாவளி. வாழ்க்கையில என்னோட சபதமே என்னுடைய தாயை நான் ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிறதுதான். ரதியை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் திரும்பி வந்தது எங்க கல்யாணம். ஓகே, பயப்பட யாரு எங்க? யாரு இல்ல. என்ன இது? இந்த ஊர்ல டிராபிக் ரூல்ஸே இல்லையா? ரதி எங்க இருக்கா? இப்ப அவளை காட்டு. காட்டுறேன், ஆனா இப்ப இல்ல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கே காட்டுறேன். அதுக்குள்ள உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட வேண்டாம் பச்சா. இப்படி சொன்னவங்க ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன். என்னமா அது? ராகவ் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் ராகவனை கல்யாணம் பண்ணிக்குவேன். என் தோள் மேல தூக்கி போட்டு வளர்த்தேம்மா. நீ விரும்புறவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைமா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அம்மா ரதி, யார் இனிமே குறுக்க வந்தாலும் சரி,
உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. சிஷ்யா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. நாளைக்கு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நீ மட்டும் போ. ரதியை அழைச்சுக்கிட்டு நான் வேற இடத்துக்கு போறேன். இந்த விஷயத்துல நான் சீனியர். சிஷ்யா, என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்போ இருக்கு, நீ போ. ரதியை பத்தி நீ கவலைப்படாத. ரதியை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீ போ. வரேன் தலைவா. எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அலையறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கி கலைவாம்பல இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். யாரும் இல்லையா? அப்படின்னா கீப் த கால் பெண்டிங். பாஸ்கர், எங்க என் பொண்ணு? வரல. அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வாங்க போலாம். எங்க? எதுக்காக என்ன கூப்பிடுற? மனசார காதலிச்சு அந்த 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அச்சதை போடுறதுக்காக. வாங்க. பாஸ்கர், ஆவேசப்படாதீங்க சார். நல்லா யோசிங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாய் கிட்ட இருந்து மகனை பிரிக்கிறதும் மனைவி கிட்ட இருந்து கணவனை பிரிக்கிறதும் எவ்வளவு பெரிய பாவங்கிறத அனுபவிச்சவனா சார். அந்த 2 பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைங்க சார். செய்யலன்னா அதையும் நானே செஞ்சிடுவேன். ஓ, நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்றியா? நன்றி கட்டவனே. ஆமா, நாளைக்கு உங்க மகளோட கல்யாணத்தை பார்க்கணும்னா என் கூட முருகன் கோயிலுக்கு வாங்க. நீங்க வராட்டாலும் நடக்கும். புரிஞ்சது பாஸ்கர், உன் மனசு எனக்கு புரிஞ்சது. என் குருட்டு கண்ணை நீ திறந்துட்ட. அவங்க 2 பேர் கல்யாணத்தை நானே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறேன். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அப்ப நாளைக்கு ரெடியா இருங்க சார். நான் வரேன் சார்.